நல்வழி உளும் செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மனவளக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாகத் திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இருவரும் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நாம் உய்வதற்கு உதவுவாராக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் நல்லதொரு ஆசானின் அன்பு குரலில் பஞ்சபூத நவ கிரக தவம் ஏற்றோம். ஆசானுக்கு நன்றி கூறிய அதை வடிவமைத்து கொடுத்த பாகிரதி அம்மா மற்றும் சுகந்தி சுதா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி இன்றைய தினம் கலந்து கொள்ளிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்து இன்று நாம் தலைப்புக்குள் செல்வோம். இன்றைய தலைப்பு சற்று பெரியது, அதாவது இளமை நோன்பு இல்லறம் தொண்டு. ஒரு மாத காலமாக வெவ்வேறு தலைப்புகளில் மௌன நோன்பு ஏற்று மகான் அருளால் தூய்மை பெற்றிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இந்த தலைப்பு ஒரு சின்ன இதாதான் இருக்கும். தலைப்பினுடைய நீளம் மாதிரி கருத்துக்களும் அதிகம், ஆனால் சற்று குறுகிய நிலையில் இன்று சிந்திப்போம். இளமை நோன்பு, இளமை பிளஸ் நோன்பு. இளமை என்பது குழந்தை பருவம் கடந்து 7 வயதுக்கு பிறகு புதியதாக உற்பத்தியாகும் மூளை செல்கள், உடல் செல்கள், உடல் உறுப்புகள், புலன்கள் இவற்றிற்கு அடிப்படை ஆதாரமான அறிவு, மனம் முறையாக மலர்ச்சி பெறும் பருவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இப்போது நல்லதொரு ஆதார கல்வியை கொடுக்கும் போது அது இறுதி வரை துணை புரியும். அதுவே வாழ்க்கைக்கான அடிப்படை கல்வியாக அமையும். அப்படின்னா அந்த இளமை பருவம் கல்வி கற்பதற்கான பருவம் என்றே பிரித்திருக்கிறார்கள். அந்த கல்வியை நமது மகானவர்கள் 4 பரிணாமங்களை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாவதாக எழுத்தறிவு, 2வதாக தொழில் அறிவு, 3வதாக இயற்கை தத்துவ அறிவு, 4வதாக ஒழுக்க பழக்க அறிவு. இவற்றை கற்றுக்கொள்ள எடுக்கும் காலம் 7 வயது முதல் 20 வயது வரை ஆகும். இந்த காலகட்டமே இளமை நோன்பு எனப்படும். இந்த இளமை நோன்பை வடமொழியில் பிரம்மச்சரியம் என்று கூறுகிறார்கள். பிரம்மச்சரியம் என்றால் பாலுறவு இல்லாமல் விந்து நாதம் வெளியேறாமல் காக்கும் வாழ்க்கை நிலை என்று சிலர் கூறுகிறார்கள், மேலும் நம்புகிறார்கள். ஆனால் நமது அருட்தந்தையோ பிரம்மம் என்றால் தெய்வ நிலை, அதை அறிவால் உணர்ந்து அதுவே பேரியக்க மண்டலத்தையும் நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு முரண்பாடு இல்லாமல் தனது உடல் இயக்கம், மன இயக்கத்தை அளவு முறையோடு ஒழுங்குபடுத்தி கொள்ளும் நுண்ணறிவோடு கூடிய வாழ்க்கை முறைதான் பிரம்மச்சரியம் என்று விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இத்தகைய ஆன்மீக வாழ்க்கை தமிழில் நோன்பு என்கிறார்கள். இதைத்தானே அவ்வை பிராட்டி இளமையில் கல் என்ற ஒரு ஒற்றை வரியில் கூறினார். இளமையில் கல்வி கற்றால் மட்டுமே பிரதானமாக இருக்கும். அதுவே ஒரு முக்கியமாக அதே வேலையை தான் செய்யறோம். கல்வி கற்றல் ஒன்றே நம்மளுடைய தொழிலாக, நம்மளுடைய வேலையாக உள்ளது. இளமை பருவத்தில் கிட்டத்தட்ட 7லிருந்து 20 வரை அதையே நோன்பாக எடுத்துக்கொண்டு அதிலேயே முழு கவனம், அதிலேயே முழு கான்சென்ட்ரேஷன் போடுவதால் அதை நோன்பு என்று கூறுகிறார்கள். இந்த இளமை நோன்பு எப்படி தொடங்கும் என்றால், நான் முன்னர் கூறியது போல 4 நிலைகள். அதில் முதலாவதாக எழுத்தறிவு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த எழுத்தறிவு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாகரிகம் வளர்ச்சி பெற பெற மனித சமுதாயம் எல்லைகளால் விரிவடைந்திருக்கிறது. மனிதரின் சிந்தனையும் விரிவடைந்து
தான் பெற்ற அனுபவங்களை தனக்கு பிறகு வருபவர்களுக்கும் தொலை தூரத்தில் உள்ளவர்களுக்கும் எடுத்து கூற எழுத்தறிவு தேவையான ஒன்றாக திகழ்கிறது. அறிஞர்கள், சிந்தனையில் உயர்ந்த மகான்கள், கலைஞர்கள், மேலும் தொழில்துறை நிபுணர்கள் தங்களின் அனுபவங்களை எழுத்து அறிவு நிலையில் நூல்களாக பதிவு செய்துள்ளனர். அந்த பதிவு செய்தவற்றை இளமை காலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் படித்து பயன்பெற்று அதற்கு மேல் தனது சிந்தனையை புகுத்தி ஆராய்ந்து அதில் தேர்ச்சி பெற்று அதில் தேர்வு பெற்று அதில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்பட எழுத்து அறிவு மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமைகிறது. அன்றிலிருந்து இன்று வரை பல கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படை காரணமாக அமைவது இந்த எழுத்தறிவே என்று சொன்னால் மிகையாகாது. அப்போது இந்த எழுத்தறிவு இளமை காலத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக தொழில் அறிவு. தனது 6வது அறிவின் திறத்தால் எழுத்தறிவினால் பெற்ற ஆற்றலால் இயற்கை வளங்களை தரம் மாற்றி உருமாற்றி தனக்கு வேண்டியவாறு பயன்படுத்தும் கலையே தொழில் அறிவு என்று சொல்லலாம். அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இவற்றிற்கான மூலப்பொருட்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. அவற்றை கொண்டு தனக்கும் தனது சமுதாயத்திற்கும் வேண்டியவாறு தனது அறிவாற்றலால் வேண்டியவாறு உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்தி அதன் மூலம் தான் பொருள் துறையில் உயர்வு பெற ஒவ்வொரு மனிதருக்கும் பல்வேறு வகையான தொழில் அறிவு தேவைப்படுகிறது. அதையும் இந்த இளமை காலத்தில் தான் பெற வேண்டும். அதற்குத்தானே பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகள். அந்த தொழில்நுட்ப கல்வியின் வளர்ச்சியால் இன்று நாம் டிஜிட்டல் வேர்ல்டு என்ற அளவில் உயர்ந்து நார்வேல எங்கேயோ இருக்கிற வேதாத்திரிய உறவுகள் இந்தியாவில் உள்ள வேதாத்திரிய உறவுகளோடு இணைந்து சிந்திக்கும் ஒரு டெக்னாலஜி தொழில் அறிவு வளர்ந்தது அப்படின்னு சொன்னா அது இளமை கால சந்ததிகளால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும். முதுமையில செய்ய முடியாதுன்னு சொல்ல, சிறப்பாக செய்ய முடியும். இன்னும் அதனுடைய வளர்ச்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ வரை சென்று அந்த தொழிலறிவு மேலும் 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 வளர்ச்சி பெற்று நமக்குள் ஒரு பாலத்தை, ஒரு அறிவு பாலத்தை, ஒரு ஆன்மீக பாலத்தை ஏற்படுத்தி நம்மை டிஜிட்டலால் இணைய செய்யும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தொழில் அறிவு அல்லவா? அதை அந்த நோன்பு காலத்தில் அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த 7 to 20 வயது வரை கொடுத்தால் மட்டுமே சிறப்பாக அமையும் என்பது அறிஞர்களின் கருத்து. மூன்றாவதாக இயற்கை தத்துவ அறிவு. இதை மெய்யறிவு என்றும் கூறுகிறோம். அதாவது ஆதிநிலை எனும் எல்லாம் வல்ல பூரண பொருளை இயல்பாக இயற்கையாக எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாகி பிரபஞ்ச தோற்றப் பொருட்கள் அனைத்துமாகி அதில் சரியான விகிதாச்சாரப்படி சேர்ந்துள்ள உலகத்தில் ஓரறிவு உயிரினம் முதல் மனிதன் வரை பரிணாமம் பெற்று மனிதனிடம் அறிவாக, உயிராக, மனமாக அந்த மெய்ப்பொருளே திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மகான்கள் தத்துவ ஞானியரிடம் அறிந்து கொண்டு அதில் முறையாக அகத்தவம் பற்று மெய்யுணர்வு பெறும் அறிவை இளமை நோன்பு காலத்தில் தான் உணர்வு நிலையில் பெற முடியும். அப்போ எழுத்தறிவு மட்டும் போதாது, தொழிலறிவு மட்டும் போதாது, கூட இயற்கை தத்துவமாகிய மெய் அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காலத்திலேயே, அந்த இளமை காலத்திலேயே அப்படின்னு அறிஞர்கள் அதற்கும் ஆன்மீக கல்வியாக வடிவமைத்து கொடுக்கிறார்கள். அதையே நமது ஸ்கை யோகா சென்டரில் மன வள கலையாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயற்கையாக இயல்பாக வரும் தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் அறிவு
இயற்கை தத்துவ அறிவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக 4வதாக ஒழுக்க பழக்க அறிவு. சரி, எழுத்து கற்றுக்கொண்டோம், தொழில்ல மேம்பட்டோம், மெய்யுணர்வும் பெற்றுக்கொண்டோம். அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அதுக்காக ஒழுக்க பழக்க அறிவு, அதாவது பண்பாட்டு கல்வி அல்லது வாழ்க்கை கல்வி எனப்படும் அறிவும் அந்த இளமை நோன்பு காலத்திலேயே கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மனித இனம் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் தராமல் வாழவும் ஒத்து உதவியும் வாழவும் பண்பாட்டை உணர்ந்து அதையே பழக்கமாக்கி கொள்ளல் வேண்டும். அதற்கு தன்னிடமுள்ள வேண்டாத குணங்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்து வேண்டியவற்றை மட்டும் செதுக்கி தான் அறநெறிப்படி வாழ்ந்தால் தான் நாம் தனது சந்ததிகளுக்கும் அதையே பழக்கமாக்க முடியும் என்பதால் இல்லறம் என்ற அடுத்த நிலைக்கு செல்வதற்கு முன் தனது 7 வயதிலிருந்து 20 வயது வரை இந்த ஒழுக்க பழக்க அறிவு என்ற பண்பாட்டு கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இறுதியில் கூறிய 3வது 4வதாக வந்த இயற்கை தத்துவ அறிவு மற்றும் ஒழுக்க பழக்க அறிவு இந்த காலத்தில் கொடுக்கப்படுகிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. அப்போ அதை சமன் செய்வதற்காகவே நமது குரு இந்த நூற்றாண்டில் தோன்றி நமக்கெல்லாம் உள்ளுணர்வு கல்வி, செயல் விளைவு உணர்கல்வி அப்படிங்கிற கல்வியை நமக்கெல்லாம் தந்து இன்னும் பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் கொண்டு சென்று மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலம் இந்த உலகத்தில் அமைதி நிலவும், இந்த உலகம் போரில்லா நல்லுலகமாக மாற வேண்டும் என்ற ஒரு தீராத ஆவலால் நமக்கெல்லாம் கொடுத்து நம்மையெல்லாம் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கும் பொறுப்பை விட்டு சென்றிருக்கிறார்கள் அருள் தந்தை என்றே கூற வேண்டும். இன்னும் இப்பருவத்தில்தான் நம் மன வள கலையில் உயிருக்கான உச்சக்கட்ட பயிற்சியான காயக்கல்ப யோகா என்ற பயிற்சி தந்து வித்து சக்தியின் தரத்தை உயர்த்தி அதனால் இறையுணர்வு, அயரா விழிப்பு நிலை, அறிவு கூர்மை, எண்ணத்தில் உறுதி, படைப்பாற்றல், மேலும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தல் வேண்டும் என்று மகான் வடிவமைத்து கொடுத்து இப்போது நம்மால் இயன்றவரை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்றே சொல்லலாம். இதையே மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, இளமை நோம்பேற்று தனிவாழ்வோ தொண்டோ ஏற்பவர்க்கு காயக்கற்பம் அருள் வரமாம், களை நீக்கும் விதம் போன்று உடலில் உள்ள காணா நோய் காணும் நோய் குறைகள் போக்கும், தலை என்னும் அறியாமை இருளை நீக்கும், தன்னை அறியும் உயர்வுக்கு அறிவை ஊக்கும், அதாவது ஊக்குவிக்கும், கிளை வரினும் அருள் வழியில் வாழ வைக்கும், கேடனைத்தும் தூய்மை செய்யும் கருமையத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வாறு இளமை நோன்பு காலத்தில் கற்றுக்கொண்ட அறிவுதான் தன்னையும் பொருள் வழியிலும் அருள் வழியிலும் நன்றாக வாழச் செய்து தன் கிளை எனப்படும் சந்ததிகளுக்கும் பொருளிலும் அறிவிலும் நிறைவு பெற செய்ய முடியும், அவர்களுக்கும் அருள் வழியை காட்ட முடியும் என்கிறார்கள் நமது மகான் அருள் தந்தை அவர்கள். இந்த நிலையில் இளமை நோம்பில் கல்வி கற்கும் செயல் சரியாக நடைபெற்றால் அதற்கு அடுத்தபடியான இல்லறம் என்பது அறமாக நடக்கும். இல்லறம் ஈக்குவல் டு இல்லம் பிளஸ் அறம். வடமொழி சான்ஸ்கிரிட்டில் அதுவே கிரகஸ்தம் என்று கூறுகிறார்கள். அதையே நமது மகான் இல்லறம் என்று தமிழில் மொழிபெயர்த்து நமக்கெல்லாம் அளித்துள்ளார்கள். அப்போ இல்லத்தில் அறச்செயல்களே மேலோங்க வேண்டும். அறம் என்றால் நாம் அனைவரும் அறிவோம், ஒழுக்கம், கடமை, ஈகை. இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த ஒழுக்கம், கடமை, ஈகையை பின்பற்றுதல் மூலம் அந்த இல்லம் நல்லறமாக அமையும். இல்லறம் அல்லது நல்லறம் என்ற வாக்கு இணங்க இல்லறத்தில் நல்லறம் செழிக்க இந்த செயல்கள் விளங்க வேண்டும்.
இல்லம் கொண்டு பொருளீட்டி காத்து வாழ்க்கை துணை ஏற்று நன்மக்கள்களை பெற்று வளர்த்து அவர்களுக்கு கல்வியூட்டி பொருட்களை உற்பத்தி செய்யும் திறன் அவர்களுக்கு அளித்து வாழும் பொறுப்புடைய காலம் இல்லறமாகும் என்கிறார் அருள் தந்தை. தனக்கென ஒரு இல்லம் அமைத்துக் கொண்டு பொருளீட்டி காத்து பிறருக்கு உதவும் அறவாழ்வுதான் இல்லறம். இயற்கை அமைப்பின்படி இது 20 வயது முதல் 50 வயது வரை உள்ள காலம் அப்படின்னு வகுத்திருக்காங்க அருள் தந்தை. 20 வயது வரை 50 வயது 20 வயது முதல் 50 வயது வரை உள்ள காலத்தில் இருபாலருக்கும் வித்து நாத குழம்பு அதிகமாக சுரக்கும், மிகுதியாகும். அந்த காலத்தில் ஆண் பெண் இருபாலரும் உறவு கொண்டுதான் சரியாக கழிக்க முடியும் அந்த விந்து நாத கழிவை. இதன் விளைவுதான் மக்கள் பேறு என்று சொல்லலாம். இதையே மகான் தகப்பனுடைய ஒரு கழிவை தாயாரேற்று தன் கழிவை அதனுடனே சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலையில தாய் தந்தை இருவருடைய வினைப்பதிவுகளும் சேர்ந்து குழந்தை இடத்தில் அறிவாட்சி தரமாக அமைவதால் அவர்கள் இருவரும் குடும்ப வாழ்வில் அறநெறி பிறழாமல் வாழ வேண்டும். மேலும் கற்பு ஒழுக்கம் பின்பற்ற வேண்டும். நல்ல குழந்தை வேண்டுமெனில் அக்குழந்தையை பெறும் பெற்றோர் ஒழுக்கமுறை வாழ்வை கடைபிடித்தல் வேண்டும். இல்லம் என்பதில் இருவருக்கும் சம உரிமை இருந்தால் கூட குழந்தை பேறு பாக்கியம் பெண்களுக்கே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கருவுற்றிருக்கும் காலத்தில் எண்ணம் சொல் செயலால் எப்போதும் நல்லதையே நினைத்தல் வேண்டும். அந்த இயற்கை தத்துவ அறிவை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது பிறக்கும் குழந்தைகள் அறிவிலே திருவுடைய குழந்தைகளாக பிறக்கும். அதை வளர்க்கும் பொறுப்பும் கடமையும் ஆண்கள் ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் என்கிறார் அருள் தந்தை. இன்ப ஊற்று இருவரிடையே பெருக வாழ்த்தோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை என்று ஒரு பாடலில் கூறுகிறார். இவையெல்லாம் இல்லறம் நடத்தும் ஒவ்வொரு தம்பதியும் தெரிந்து கொண்டு வாழல் வேண்டும். மேலும் இல்லறத்தார் தாங்கள் பெற்றோரையும் வாழ்க்கை துணவரையும் குழந்தைகளையும் நலமுடனும் வளமுடனும் வாழ வைக்கும் பொறுப்பையும் ஏற்றுள்ளார்கள். இதையே திருவள்ளுவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்கிறார். மூவர் அப்படின்னா கணவன் மனைவியினுடைய பெற்றோர்கள் இருவரும், கணவன் மனைவி குழந்தைகள் ஆகியோர் சேர்ந்ததுதான் ஒரு இல்லம். அந்த இல்லத்தில் அறம் செழிக்க வேண்டும் என்கிறார்கள் அருள் தந்தை. மூன்றாவதாக தொண்டு. தொண்டு அப்படிங்கிற நிலை இல்லறத்துக்கு அடுத்த நிலையான வானப்பிரதஸ்தம், அதாவது அகத்தவம் என்ற வாழ்க்கை முறைக்கு அடுத்த நிலை தொண்டு. தொண்டு என்ற அருள் தந்தை தமிழில் கூறியுள்ள இந்த இதற்கு வடமொழி சொல் சந்நியாசம் என்கிறார்கள். அதாவது இல்லறத்தில் நிறைவு பெற்று அதன் பிறகு முறையாக அகத்தவம் மேற்கொண்டு அதன் விளைவால் மறைப்பொருட்களான மனம், உயிர், அறிவு, ஜீவகாந்தம், தெய்வம் எனும் மறைப்பொருட்களை உணர்ந்து அந்த பேரறிவே தன்னுள் சிற்றறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையே ஒவ்வொரு உயிர்களிடத்தும் உள்ளது. எனவே எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படுவோருக்கு உதவி செய்து வாழும் நிலை தொண்டு என்று கூறுகிறார்கள். சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்டவற்றை இந்த சமுதாயத்திற்கே திரும்ப அழிக்க வேண்டும் என்ற கடமையை மாற்றி ஒழுக்க நெறி பின்பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து தன்னால் முடிந்த ஈகையை பிறருக்கு அழித்து அன்பும் கருணையுமாக சொல் செயல் மலர்ச்சி பெற்று எண்ணத்தால் பிரபஞ்சம் அனைத்தையும் தாண்டி சுத்த வெளிவரை விரிந்து அந்த இறையுணர்வை தனதாக்கி அந்த இறையுணர்வின் துணையோடு உலக மக்கள் அனைவருக்கும்
ஆன்மீக விளக்கம் கொடுத்து வருதல் வேண்டும் தொண்டு என்கிற நிலையில். அந்த தொண்டு நம்பிக்கை என்பது மாறி விளக்கம் என்ற மாற்றம் பெற்று முழுமை பெறு என்ற அறிவின் பயணத்தில் இட்டு செல்லும் என்பது திண்ணம். அப்படி அயரா விழிப்பு நிலையில் தானும் இருந்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் எல்லா ஜாதி சமயம் ஊர் உலகு என்ற அளவில் விரிந்து ஆன்மீக கல்வி கொடுத்து வருதல் தான் அருள் தொண்டு அப்படிங்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ நிறைநிலையை மறந்து 5 புலன்கள் மூலம் நினைவலையாய் இயங்கிய மனம் எல்லை கட்டி சிறைப்பட்ட நிலைமையதே மாயையாச்சு என்கிறார்கள் அருள் தந்தை ஒரு பாடல்ல. ஒரு எல்லை கட்டிய மனதை விடுத்து அப்புறம் அடுத்த வரியில சொல்றாங்க, சிந்தனையில் உயர்ந்து பெற்ற அகத்தவத்தால் இறைவனோடு நிறைநிலையில் நிற்க கற்றோம். குருவோட உதவியோட நாமும் கற்றுக்கொண்டோம். எல்லையற்ற வீடுற்றோம். அறிஞர் போற்றும் மறைபொருளே அகத்ததுவாய் விளங்கும் உண்மை மற்றவருக்கும் உணர்த்தி உளம் மகிழ்வோம் வாரீர் அப்படின்னு நம்மளையும் அழைக்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள் அருள் தொண்டிற்கு. இவ்வாறு அருள் தொண்டு தானும் செய்து நம்மையே அழைக்கும் அருள் தந்தை அடி ஒற்றி வாழும் நாமும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் தானே. இந்த 3ஐயும் அருள் தந்தை ஒரு பாடலில் கூறுகிறார். இளமையிலே தவம் ஏற்று மனம், அதாவது திருமணம் தவிர்த்து இனிய தொண்டாற்றுவது முதலாவது மேன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இளமையிலே தவம் ஏற்று மனம் புரிந்து இல்லறத்தை நடத்துவது 2வது மேன்மை. இளமையிலே தவமின்றி மனம் புரிந்து இனிய மக்களை பெற்று அனுபவித்து இளமையிலே தவறவிட்ட தவத்தை ஏற்றல் இனம் 3ஆம் ஆன்மீக மேன்மை காண. இப்ப நம்ம பார்த்த 3 சப்ஜெக்டும் எதுக்கு? 3லையுமே ஆன்மீக மேன்மை வருது. முதல்ல ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டோம். 2வது இல்லறத்தில் அந்த ஆன்மீகத்தை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி நம்ம குடும்பம் சிறப்புற அமைந்து இல்லறம் நல்லறமாக அமைந்து அந்த நிலை தாண்டி தன்னுடைய கடமை அனைத்தையும் முடித்து தான் நிறைவு பெற்று தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைவு கொடுத்து அதன் பின்னால் அந்த இல்லம் மேன்மை பெறுகிறது, மேலும் விரிகிறது தொண்டாக அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பாட்டுல மகான் சொல்றாங்க, இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்பமுற ஆம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானிலமும் ஏற்கும் நெறி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துக்கும் இந்த உலக மக்களும் துணையோடு நாம் வாழ்ந்தோம். அவர்களுக்கு தொண்டாக திருப்பி கொடுக்கும் செயலை நாம் தொண்டு என்ற 3வது நிலையில் பெறுகிறோம். அப்ப முதல்ல கற்றுக்கொண்டோம், 2வது அப்ளை பண்ணி நாம வெற்றி பெற்றோம், 3வதாக அதை நம்மை சார்ந்தவர்களுக்கு, அதாவது ஜாதி சமயம் இனம் மொழி நாடு கடந்து யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஆன்மீக கல்வியை தான் பெற்ற இந்த இயற்கை தத்துவ அறிவை தான் பெற்ற இந்த ஒழுக்க பழக்க அறிவை மற்றவர்களுக்கு கொண்டு சென்று அவர்களையும் மேன்மைப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் முயல வேண்டும் என்பதற்காகவே இத்தகையதொரு தலைப்பு தந்து நம்மை மேம்படுத்தி இருக்கிறார்கள் நமது ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லலாம். அப்போ இந்த ஆன்மா முழுமையடைய இந்த ஆசிரியர் பெருமக்களின் துணையோடு அந்த மகானோடு நாமும் இணைந்து தினமும் பயணிப்போம் என்று கூறி இன்றைய எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் அம்மா. செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க